ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 42:16. ஐசையா சாப்டர் 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைக்கு ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்து எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லையே, யாரிடத்திலும் போய் உதவி கேட்க முடியவில்லையே, எல்லா காரியமும் தோல்வியா இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை குருட்டுத்தனமாய் அலைகிற ஜனமாய் நாம் இருக்கக்கூடும். கர்த்தர் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஆம், நம் குருட்டுத்தனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கையை பிடித்து, பாதை குருடனுக்கு பாதை தெரியாது, எங்க போகும் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் இவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம், இங்க போகலாம், இது செய்யலாம், அது செய்யலாம். ஆண்டவர் சொல்லார், உனக்கு தெரியாத பாதையில நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வருகிற தேவன். அவள் முன்பாக இருளை வெளிச்சம், நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறதை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். கோணலை செவையாக்குமே என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே, பாதையிலே, சூழ்நிலையிலே, படிப்பிலே, தோல்வியா, போராட்டமா, பிஸ்னஸ்ல, எல்லா காரியங்கள்லையும், திருமண காரியத்தில் எல்லா கோணலையும் செவையாக்குவேன் என்று சொல்றார். நின்று போன திருமணங்கள் நடக்கும், கட்டாத வீடு கட்டப்படும், படிக்காத படிப்பு படிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரே. இதோ உன்னுடைய கோணலை நான் செவையாக்குவேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நீ கைவிட மாட்டீர் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ கைவிடாத தேவன் அப்பா. கரங்கு பிடித்து அழைத்த தேவன், குருட்டுத்தன்மை மாற்றி போடுகிற தேவன், மலட்டுத்தன்மை மாற்றி போடுகிற தேவன், தொழிலில் முடக்கத்தை மாற்றி போடுகிற தேவன் அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேற யார் இல்லை சுவாமி. இதோ கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, போராட்டத்தோடு இருந்த 38 வருஷம் வியாதியாய் கிடந்தவனை நீ வந்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி குளத்தை கலக்கல, தூதனை அனுப்பல, அவரே கையை பிடித்து அழைத்து கொண்டது போல இன்றைக்கு எங்களை அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி எங்க பாவ படுக்கை தூக்கி போட்டுக்கிட்டு மனம் திரும்பிய சமூகத்துல வரும்படியாக நீர் எடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. என்னை தேடி நீங்க வந்தீங்க. நான் உங்களை தேடி வந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னை தேடி வந்தீங்க சுவாமி. இன்றைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய வெளிச்சத்தை நீர் கட்டளைட்டுக்கா நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.